நம்மைச் சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள். அன்புள்ளம் கொண்ட சிவக்குமார் ஐயா அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல். நலம் நலமறிய ஆவல். நவீனம்னு எதை சொன்னாலும் எதை செய்தாலும் அதனால் உண்டாகும் விளைவுகளை நாம் கருத்தில் கொள்ளணும். உதாரணத்துக்கு நவீன பயிர் சாகுபடி தொழில்நுட்பங்கள்னு எடுத்துக்கிட்டா ரசாயன உரங்களின் பயன்பாடு அதனால் உணவு உற்பத்தி அதிகரித்தாலும் மண் வளம், அதன் தன்மை, மண்ணில் வாழும் நுண்ணுயிர்கள் எல்லாமே குறைந்து போகின்றன. அந்த காலத்தில் நிறைய இயற்கை உரங்களை போட்டுத்தான் பயிர் சாகுபடி மேற்கொண்டார்கள் நமது முன்னோர். அதனால் எவ்வித பாதிப்பும் யாருக்கும் ஏற்படலை. அளவுக்கு மிஞ்சினா கூட இயற்கை உரங்களால் எந்தவித பாதிப்பும் ஏற்படாது. ஆனால் ரசாயன உரங்கள் அப்படி அல்ல. நிச்சயமாக மண் வளம், மனித வளம் குன்றும். அதென்ன மண் வளம்? ஒரு பயிர் அதன் வளர்ச்சி காலத்தில் தேவையான ஊட்டச்சத்துக்களை வழங்கும் திறன் மண் வளம். அம்மண்ணில் உள்ள கரிம பொருட்களின் அளவை பொறுத்தே மண் வளம் அமைகிறது. தஞ்சாவூர் சிவக்குமார் ஐயா, இயற்கை உரங்களை நிலத்தில் போடும்போது கரிம பொருட்கள் கிடைக்கும். இந்த கரிம பொருட்களின் கனிமமயமாக்கலின் போது நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாசியம் மற்றும் பிற ஊட்டச்சத்துக்கள் மண்ணில் வெளியிடப்படுகின்றன. மண்ணில் சேரும் கரிம பொருட்களினால் மண் புழுக்களின் வளர்ச்சியும் நன்மை செய்யும் பாக்டீரியாக்களின் வளர்ச்சியும் அதிகரிக்கின்றது. மண்ணுக்கு உயிர் உண்டா இல்லையா? உண்டு. எப்படி? மண்ணில் மண்புழுக்கள், நுண்ணுயிர்கள் இருக்கணும். இருந்தால் அந்த மண் உயிருள்ள மண். இவை யாவும் இல்லை என்றால் அவை உயிரற்ற மண். சரிதானுங்களா? இதற்காகத்தான் நிலத்துக்கு இயற்கை உரங்களை போட்டு கரிமச்சத்தை அதிகப்படுத்த சொல்லுவாங்க பெரியவர்கள். விஞ்ஞானிகளும் என்ன சொல்லுவாங்க? முதல்ல இயற்கை உரங்களை போடுங்க, அப்புறமா ரசாயன உரங்களை போடுங்க. அப்பதான் ரசாயன உரங்களில் இருக்கும் சத்துக்கள் முழுமையாக பயிருக்கு போய் சேரும்பாங்க. ஆனால் அதையெல்லாம் நாம் மறந்துட்டு முழுக்க ரசாயனத்தை நம்பி பயிர் சாகுபடி பண்ண ஆரம்பித்தோம். நிறைய இழந்தோம். இப்போ ஒரு விழிப்புணர்வு ஏற்பட்டு மறுபடியும் இயற்கையை நோக்கி போக ஆரம்பிச்சிருக்கோம். இது விவசாயத்துக்கு மட்டும் போதுமா? எல்லா துறைகள்லையும் இந்த மாற்றம் வரணும், இயற்கையை நோக்கி. அப்போதுதான் சிவக்குமார் ஐயா, முறையான முழுமையான மாற்றம் ஏற்படும். பாருங்க, விவசாயத்தில் பயன்படுத்தப்படும் இன்னொரு ரசாயன கலவை களைக்கொல்லி. அதாவது களைகளை கட்டுப்படுத்த அல்லது அழிக்க சில ரசாயனங்களை தெளிக்கிறது. நல்ல பலன் நிச்சயம் கிடைக்கும். ஆனால் இந்த ரசாயனங்களால் மண்ணின் தன்மை பாதிக்கப்படுங்கிறத உணர்ந்து பல விவசாயிகளும் இப்போ களைக்கொல்லிகளை பயன்படுத்துறது கிடையாது, வேண்டாங்கிறாங்க. ஒவ்வொரு விதமான களைக்கொல்லிகள் அதில் இருக்கும் ரசாயன மூலக்கூறுகளின் அடிப்படையில் மண்ணிலையும் சூழல்லையும் மாற்றத்தை ஏற்படுத்தும். அதனால் என்ன பயிர் சாகுபடி, என்னென்ன களைச்செடிகள் முளைக்கும், ஓரிலை, ஈரிலை தாவரங்கள், கோரை, அருகு, இப்படி களைச்செடிகளுக்கு தக்கபடி களைக்கொல்லிகளை அளவறிந்து பயன்படுத்தணும். சகட்டு மேனிக்கு எதையும் உபயோகிக்கக்கூடாது. அடுத்தடுத்து என்ன பயிர் சாகுபடி மேற்கொள்ள இருக்கிறோங்கிறதையும் மனசில் வச்சு செயல்படுவது நமக்கும் நல்லது, நமது சூழலுக்கும் நல்லது. இப்படிக்கு மடல் மாணிக்கம். நம்மைச் சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் கேட்டீர்கள்.